ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயப்பன மதிரணம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். ஸ்ரீயப்பதின்னு சொல்லப்படுகிற எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், பரம்பொருள், சர்வரட்சகன் அப்படின்னு பலவாறு கொண்டாடப்படுகிறவன். வேதங்களாலே, உபனிஷத்துக்களாலே, சாஸ்திரங்களாலே, இதிகாச புராணங்களாலே இந்த ஆழ்வார்களை இந்த உலகத்திலே அவதரிக்க செய்தவன் எம்பெருமான். தன்னுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய திருவாபரணங்களே ஆழ்வார்களாக இந்த பூவுலகத்திலே அவதரித்தார்கள். பகவானுடைய திருமேனி அதி ஆச்சரியமானது. அந்த திருமேனியிலிருந்து தான் சங்கம் என்ன, சக்கரம் என்ன, கதை என்ன, வாள் என்ன, கௌஸ்துபம் என்ன, இப்படின்னு இருக்கக்கூடிய பெருமானுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய திருவாபரணங்கள், அவருக்கு செய்யப்பட்டதான அலங்காரங்கள், திரு ஆபரணங்கள், அவைகளே ஆழ்வார்களாக இந்த பூவுலகத்தை அவதாரம் செய்தார்கள். துவாபர யுகம் தொடக்கமாக கலியுகத்திலே கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே ஆழ்வார்களுடைய அவதாரம் எல்லாம் பூர்த்தியாயிற்று. பொய்கை ஆழ்வார்னு ஆரம்பம் துவாபர யுகத்திலே. முதலாழ்வார்கள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமிழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுர கவிகள், அதற்கப்புறம் குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடிப்புடியாழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார்னு இந்த கிரமத்துல தான் ஆழ்வார்களுடைய அவதாரம் ஆயிற்று. அந்த ஆழ்வார்களை கொண்டாடுகிற பொழுது எப்பொழுதுமே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அதை சொல்ற போதே ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே அப்படின்னு சொல்லுவது. ஆரம்பமே அப்படித்தான் இருக்கும். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்பர மதிரணமருளப் பெற்ற ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். ஸ்ரீயப்பதி, ஸ்ரீன்னு சொல்லப்படுகிற மகாலட்சுமி தாயாருக்கு, பெரிய பிராட்டியாருக்கு பதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீயப்பதி. ஸ்ரீயப்பதியாய் அவாப்த சமஸ்த காமனாய் அப்படின்னு ஸ்ரீயப்பதின்னு நம்பிள்ளையினுடைய ஈடு உண்டு. திருவாய்மொழிக்கு இருக்கக்கூடிய அர்த்தம். இந்த ஸ்ரீயப்பதியாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கிருப்பையினாலே அவனுடைய திருமேனியிலே இருக்கக்கூடிய திருவாபரணங்களே ஆழ்வார்களாக இப்பூலகத்தை அவதாரம் செய்தார்கள். அவர்களை சொல்ற போது மயர்வர மதி நலம் அருளப்பெற்ற ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவோம். மயர்வர, அஜ்ஞானம் துளியும் இல்லாமல், அஜ்ஞான அந்தகாரத்துக்கு வழி, அஜ்ஞான அந்தகாரம், அஜ்ஞானமே கொஞ்சம் கூட இல்லை, அப்படி இருக்கக்கூடிய ஞானத்தை பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்கள் சொல்லி போந்ததான, அருளி போந்ததான, கொடுத்து போந்ததான, பரம கருணையோடே நமக்கு அனுகிரகித்து போந்ததான பாசுரங்களே அருளி செயல்கள் அப்படின்னு கொண்டாடப்படுகிறது. அருளி செயல். அவர்கள் அருளி நமக்கு கொடுத்தபடியினாலே, அது பகவானை பற்றியே சொல்லுகின்றபடியினாலே அது அருளி செயல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த அருளி செயல்கள் எப்படி இருக்கு? திராவிடம் அப்படின்னு சொல்லப்படுகிற தமிழ் மொழியிலே, செந்தமிழிலே, தெள்ளு தமிழிலே, தீன் தமிழிலே, சொல்லு தமிழிலே, இன் தமிழிலே அதை சொல்லும் பொழுதே அமுதூரும் என் நாவுக்கேன்னு சொன்னார் மதுரகவி ஆழ்வார். அவர்கள் சொல்லுவதே அமுத மொழியாக கொடுத்தார்கள். அதை சேவிக்கிற பொழுதே பால் ஆழி நீ கிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும் கால் ஆழும் நெஞ்செழியும் கண் சுடலும்னு ஆழ்வார் தெரிவித்தது போல நமக்கு அப்படியே நெஞ்சத்திலே ஒரு ஆனந்த பதவதப்பு, என்ன காண்போமோ அப்படிங்கிற ஒரு பதவதப்பு ஏற்படும். அந்த செஞ்சொல், அந்த ஈரச்சொற்கள், ஆழ்வார்களுடைய ஈரச்சொற்கள். தமிழ்னா அதுதான், ஆழ்வார்களுடைய ஈரச்சொற்களே தமிழ்னு சொல்லணும். அப்பேற்பட்டதான தமிழ் பாஷையிலே ரொம்ப ஆச்சரியமாக கொடுத்து போந்தவர்கள் ஆழ்வார்கள். ஏன்னா அவர்கள் பகவானை அனுபவிக்கிற பொழுதே ஆனந்தப்பட்டு அப்படியே நெஞ்சமெல்லாம் பதவதைத்து
கண்கள்ல நீர் அப்படியே பிரவாகமாக ஓடி வந்து கை காலெல்லாம் நிற்க முடியாமல் ஒரு தடதடப்பு ஏற்பட்டு பதற்றம் ஏற்பட்டு, இதனால பக்தியினால நமக்கு ஏற்படுற பதற்றம் வேற. ஆழ்வார்களுக்கு ஏற்பட்ட பதற்றம் அது பக்தி பிரவாகத்தினாலே, பக்தியினுடைய பெருக்கு, மனதில் இருக்கக்கூடிய அந்த பகவானை உணர்கின்ற பொழுது, அவனை அனுபவிக்கின்ற பொழுது ஏற்படுகிற பிரவாகமான சொற்கள் தான் ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களாக வந்தது. அந்த சொல்லு செஞ்சொல் அப்படின்னு சொல்லுவார்கள். செஞ்சொற்கவிகாள்னு ஆழ்வாருடைய திருவாக்கும் உண்டு. அப்படியே ஆச்சரியமான தமிழிலே சொல்லப்பட்டது. அதுல சில வார்த்தைகள் இருக்கும். நம்ம நித்தப்படியே நம்ம வீட்டுல சொல்ற போது ஏதாவது ஒன்று எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மறதியாக எத்தையோ ஒன்று பண்ணிட்டோம்னா ஐயோ அப்படின்னு விடுவோம். ஐயோ சொல்லாதே அப்படின்னு சின்ன குழந்தையிலே தாயார் தோப்பனார்கள் சொல்லுவது உண்டு. ஆனா அவர்களும் அந்த சொல்லிட்டு தான் இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இது தெரிந்தா நமக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அதை சொல்ற போது என்ன செஞ்சுள்ளான்னா, ஆழ்வார் பாசுரத்திலையும் இருக்கும் இல்லையோ, இந்த ஆழ்வார் பாசுரத்துல சொன்னது பகவானுடைய திருமேனியை அனுபவிக்கிற பொழுது அடடா இன்னும் அனுபவிக்க முடியலையேங்கிற ஒரு ஆச்சரியத்தாலே அந்த ஒரு ஆனந்த பிரவாகம் ஏற்பட்டு அத்தை சொல்ற போது ஐயோன்னு சொல்லிடுவா. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, திருப்பான் ஆழ்வார் அப்படிங்கிற ஒரு ஆழ்வார் கார்த்திகையிலே ரோஹிணி திருநட்சத்திரே அவதாரம் பண்ணவர். உறையூர் நிச்சுலாபுரி அப்படிங்கிற திவ்யக்ஷேத்திரத்தில் அவதாரம் பண்ணவர். ஸ்ரீரங்கத்துக்கு இருக்கக்கூடிய தெற்கு கரை காவேரி, அம்மா மண்டப காவேரி, அதுல தெற்கு கரையில இருக்கக்கூடிய ஒரு திவ்யக்ஷேத்திரம் உறையூர் நிச்சுலாபுரி திருக்கோழியூர் அப்படின்னு சொல்லப்படுகிற திவ்யக்ஷேத்திரம். அங்க அவதாரம் பண்ணவர் தான் திருப்பானாழ்வார். ஒரு பாணர் குலத்திலே அவதாரம் பண்ணவர். பண்ணிசைத்து பாடக்கூடிய பகவானை பண்ணிசைத்து பாடக்கூடிய ஒரு குலத்திலே அவதாரம் பண்ணவர் திருப்பானாழ்வார். அந்த ஆழ்வார் 10 பாசுரங்கள் தான் பாடினார். திருவரங்கநாதரை மட்டும்தான் பாடினார். திருவரங்கம் ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளை மட்டும் பாடினவர். அவர் பாசுரம் சொல்ற போது ஒரு இடத்துல ஐயோன்னு சொல்றார். ஆலமாமரத்தின் நிலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்க தரதினையான் கோலமா மணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே என்று தெரிவித்தார். என்னது நம்ம எல்லாம் வீட்டுல சொல்லும் போது ஐயோன்னு சொல்லப்படாதுன்னு சொல்றோமே, எதுக்காக ஐயோன்னு சொல்றது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஆழ்வார் அந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமாக அந்த இடத்துல உபயோகம் பண்ணி உள்ளார். உபயோகம்னு சொல்லக்கூடாது, அவர்கள் மயர்வர மதிரண மருளப்பெத்தமையாலே அவர்கள் சொல்லே செஞ்சொல் அப்படின்னு தான் கீழே சொல்லியிருக்கேன். ஈரச்சொற்கள், செஞ்சொல், தெள்ளு தமிழ், தீன் தமிழ், இதெல்லாம் அவர்கள் தான் அத்தை கொடுத்தது. தமிழ்ல இருக்கக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தங்கள், 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்றது. பிரபந்தம்னு சொல்ல வரும் திவ்ய பிரபந்தம் அப்படின்னா அமுத மொழியாலே கொடுத்து பகவானை பத்தியும் பகவானுடைய கல்யாண குணங்களை பத்தியும் அவர் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களை பத்தியும் அதை பத்தியே சொல்லிட்டு இருந்தபடினாலே அது எப்படி இருக்கான், அமுதமாக உள்ளது. என்னவோ இன்னைக்கு நம்ம என்னவோ சக்கர பொங்கல் அமுது பண்ணோம் அப்படின்னா அதோட முடிவு போச்சு. ஆனா இது நித்திய சக்கர பொங்கல் அப்படின்னா எப்பப்பெல்லாம் நாம் சேவிக்கிறோமோ அப்பப்ப அது அமுதமா இருக்கும். எப்ப சேவிக்க ஆரம்பிக்கிறோமோ அமுதம், அதை நினைத்து பார்த்தால் அமுதம், அதை பேசி பார்த்தால் அமுதம், அதை சொன்னால் அமுதம், போதையந்த பரஸ்பரமாக இருந்தால் அமுதம், எந்த நேரத்தில் அதை எடுத்தாலும் அமுதமாகத்தான் இருக்கும். அமுதம் மழையாக பொழியும். அதுல ஆழ்வார் சொல்றார், பெருமாளை அப்படியே முழுக்க அனுபவிக்கிறார். முதல் பாசுரத்திலிருந்து ஆரம்பிச்சு ஒரு திருவடியிலிருந்து ஆரம்பித்து திருமுடி ஈராக அனுபவம் கொள்ளுகிறார். ஒவ்வொரு அங்கமாக அனுபவித்துட்டே வரார். அதை என்னன்னு சொல்லுவோம், அப்படியே சௌந்தர்யம் ஒவ்வொரு இடத்துலயும் அனுபவிச்சுட்டே வருவார். அது அவயவமாக பெருமானுடைய திருமேனியை அனுபவிச்சுட்டு வரார். அதுக்கப்புறம் கடைசியா சமுதாய சோபைன்னு முழுக்க திருமேனியை அனுபவிச்சுட்டார். திருவடியிலிருந்து தொடக்கமாக திருமுடி ஈராக முழுக்க திருமேனியை அனுபவிச்சாரோ இல்லையோ, அவருக்கு அப்படியே ஆனந்தம் ஏற்பட்டது. அப்ப லாவண்யம் அப்படிங்கிற கல்யாண குணத்தை சொல்லுகிற பொழுது ஆலமாமரத்தின் நிலைமையில் ஒரு பாலகனாய் அவர் ஆடவர் ஒரு சின்ன இந்த ஆலமரத்தினுடைய இலையினுடைய தளிரிலே பெருமான் இந்த உலகத்தை எல்லாத்தையும் சாப்பிட்டு சின்ன குழந்தையா படுத்துன்றார். ஆலமாமரத்தின் நிலைமையில் ஒரு பாலகன், சின்ன குழந்தையா நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம், இந்த சித்திரங்கள்லாம் பார்த்திருக்கோம். அதுல ஆலமாமரத்தின் நிலைமையில் ஒரு பாலகனாய் சின்ன குழந்தையா
ஞாலமேழும் உண்டான். இந்த 7 லோகத்தையும் அப்படின்னா இந்த இந்த பிரபஞ்சம் முழுக்கவே தான் தன்னுடைய வாயிலேருந்து உள்ளுக்குள்ள சாப்பிட்டான். உலகம் உண்ட பெருவாயன் உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் சாப்பிட்டான். உள்ள இருக்கு ஞாலமேழும் உண்டான். அவன் எங்க இருக்கான் தெரியுமா? வேற எங்கும் இல்ல, அரங்கத்து அரவை அணையான். அரங்கத்திலே, திருவரங்கத்திலே அரவுன்னு சொல்லப்படுகிற அந்த ஆதிசேஷ பீடத்திலே பள்ளி கொண்டிருக்கக்கூடியவன். ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான். அரங்கத்து அரவின் அணையான். கோலமாமணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோரில். அவர் 1000 பனாமண்டலங்கள் இருக்கக்கூடிய ஆதிசேஷ பர்யங்கத்திலே தான் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஸ்திதி இருக்கோ, கோலமாமணியாரமும் உயர்ந்திருக்கக்கூடிய மணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோரில். பார்த்தா அப்படியே ஒரு தகட்டிலே பதித்து வைத்திருக்கக்கூடியபடிதான் ஒரு அழகான ஒரு நேர்த்தி. இவர் ஆதிசேஷன்ல படுத்துண்டாரா, இதுல அதுக்குள்ளே சனிச்சுட்டு இருக்காரா எப்பொழுதும்னு சொல்லும்படியான ஒரு அளவு, அத்தனை அழகாக அவர் சனித்துக் கொண்டிருக்கக்கூடியது. ஏன்னா ராமனை பார்த்துட்டு ரிஷிகள்லாம் பார்த்துட்டு அங்கங்க ஆசிரமத்துக்கு போய் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போனாரோ இல்லையோ, அப்ப போற போது ராமனை பார்த்துட்டு, ராமா உனக்கு இவ்வளவு நேர்த்தியா அப்படியே திரும்பியோட ஒட்டி இருக்கே, இந்த நீ மாந்தோல் மரபுரியை உரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்திதி இருக்கோ இல்லையோ, அது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா, நீ இத்தோட பிறந்தியா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கான். இவர் இப்பதான் ராஜாவா இருந்துட்டு இங்கதான் வந்து சாத்திட்டு இருக்கார். ஆனா அவருடைய திருமேனியில சாத்திட்டு இருக்கிற அழக பார்த்தா, ராமா நீ இந்த மாந்தோல் மரபுரியோட தான் பிறந்தாயோ, அவ்வளவு அழகா இருக்கு, உனக்குத்தான் இது போட்டிருக்கு, எங்களுக்கு எல்லாம் இது ஒத்தே போலையே அப்படின்னு. அந்த அளவுக்கு பெருமானுடைய அந்த அந்த திருமேனியானது அந்த ஆதிசேஷ பர்யங்கத்துல சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்த்தா இத்தனை அழகா இருக்கு அப்படின்னு நீலமேனி பார்த்தார். பகவான அனுபவிக்கணும்னு ஆரம்பிக்க தொடங்குவார். இப்பதான் மனசால அனுபவிச்சுட்டே இருக்கா. இப்ப நேரம் பார்த்துட்டார், பெருமாளை சேவிச்சுட்டு அப்படியே நீலமேனி அப்படின்னு சொன்னார். நீலமேக க்ஷாமளனாக இருக்கக்கூடிய பெருமானே அப்படின்னு நீலமேனின்னு மனதால அனுபவிக்கும்படியாக இருக்கக்கூடியதான் அந்த திருமேனி நேர சேவிச்சுட்டேன்னு இல்லையோ, பார்த்தார். ஆனந்தம், அப்படியே களிப்பு, இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியல. ஐயோ நிற கொண்டது என் நெஞ்சினையே, என்னுடைய நெஞ்சத்தை கொள்ள கொண்டது உன்னுடைய திருமேனி அழகு. அச்சச்சோ அச்சச்சோ அச்சச்சோ, ஐயோ ஐயோ. இப்ப நம்ம சொல்லலாமா வீட்டுல அவாவா கிரகத்துல ஐயோன்னு சொல்லலாமானா, ஆறான் ஐயோன்னு சொன்னா நீலமேனின்னு முன்னாடி சேர்த்துக்க சொல்லுங்க. நீலமேனி ஐயோ நிற கொண்டது என் நெஞ்சினையே, என்னுடைய நெஞ்சத்தை கொள்ளை கொண்டது பெருமானுடைய திருமேனி அப்படின்னா, அந்த திருமேனிக்கு ஐயோன்னு சொல்றமேனா, ஆழ்வார்கள் சொன்னா தாராளமா ஆனந்தமா ஐயோ சொல்லுவா. பல இடங்கள்ல உண்டு, பார்ப்போம், பின்னாடியும் பார்ப்போம். நீலமேனி ஐயோன்னு சொன்னா அந்த திருப்பானாழ்வார் அந்த திருமேனிய பாதசூடம் அனுபூய கரிம்சயானம் மத்தியே கவேர் துகிது முதிதாந்தராத்மா அதிட்டதான் நிகனையோர் விஷயாந்தராணம் யோனிஷிகாவ மனவை முனிவாகனந்தம் காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டர் உதரவந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் பேணி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பானர்தாள் பரவினோமேன்னு அந்த திருப்பானாழ்வாருடைய பெருமை திருவடி முதலாக திருமுடியீராகத்தானும் அனுபவித்த அனுபவம் இருக்கு. அந்த திருமேனியை செவித்தோம், ஐயோ கொள்ள கொண்டதன் நெஞ்சினையே அப்படின்னு சொல்லும்படியாக கொள்ளையே கொண்டுத்தே இந்த திருமேனி, இதை வைத்துக் கொண்டு நாம் அனுபவிக்கலாம் என்று சொன்னால் அந்த மனதையும் அவன் கொள்ள கொண்டானே. நீலமேனி ஐயோ என்ன நீலமேனி அப்படியே அந்த ஆதிசேஷ பர்யங்கத்துல சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அழகு பார்த்தா, அவர் திருவடியை இப்படி வைத்துக் கொண்டு அப்படி ஒரு பக்கம் உருக்களித்துக் கொண்டு தன்னுடைய திருக்கரங்களை நீட்டிக்கொண்டு அப்படி அவர் மேல பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்திதியை பார்த்தோம்னா, அவருடைய கண்களோ வாட்டமில் கண்கள், அவருடைய திருவடியோ இந்த திருவடிதான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வேணுங்கிற திருவடி, அவனுடைய திருமுடியோ இவனே சர்வேஸ்வரன், இவன்தான் இந்த உலகத்தை ரட்சித்து காத்து இவனே உஜ்ஜீவிக்கும்படியாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற சர்வேஸ்வரன் அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடிய திருமுடி என்னோ அத்தனை ஆச்சரியமாகத்தானும் மேல பார்த்துட்டு இருக்கார். பிரணபாகார விமானத்தை பார்த்து கொண்டு உங்களை எல்லாரையும் கூட்டிட்டு போறதுக்காகத்தான் இங்க சயனிச்சுட்டு இருக்கேன். சம்சாரத்திலே கிழங்கு எடுக்க வேண்டும். இந்த சம்சாரத்துல ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. எல்லாரையும் சப்ஜாடா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு நான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனோம், அன்னி வரைக்கும் நான் இங்க தான் படுத்துட்டு இருப்பேன் அப்படின்னு பெருமாள்
அடம் பிடித்துக் கொண்டு சயனித்துக் கொண்டுள்ளான். அவன் அடம் பிடித்து சயனித்துக் கொண்டிருக்கானோ நாமெல்லாம் வாழ்ந்தோம். இல்லைன்னா நம்ம எப்படி போறது தெரியாது இல்லையோ. அப்ப பெருமாளே நம்மளை பிடிச்சுக்கிறார். அதான் எதிர்சூழல் புக்கு. பெருமாள் நம்ம அவனை பிடிக்கிறோமா இல்ல அவன் நம்மளை பிடிக்கிறானா? அவன் நம்மை பிடிக்கிறான் என்பதே உண்மை. நாம் அவனை பிடிக்கிறோம் பற்றுகிறோம்ங்கிறது உண்மையே இல்லை. அவன் தான் நம்ம பிடிக்கிறான். எதிர்சூழல் புக்கு ஆழ்வாரே சொன்னார் இல்லையோ. நம்மள எப்படி இவனை பிடிக்கலாம், இந்த ஜீவனை எப்படி நாம் பற்றி கொண்டு நம்ம நோக்கி வரும்படியாக செய்ய வேணும் அப்படிங்கிறதுதான் பெருமாள் பட்ட பெரிய உக்தி. அதனாலதான் நீலமேனி ஐயோ நிறகொண்டது நெஞ்சிலேயே நம்ம சொன்னா ஐயோ சொல்ல மாட்டான். ஆனா ஆழ்வார் சொல்லலாம் இல்லையோ. ஆழ்வாருடைய ஈர சொல்ல நீலமேனின்னு ஒரு ப்ரெஃபிக்ஸை போட்டோம்னா நீலமேனி ஐயோ அப்படின்னு சொல்லிக்கலாம். எப்ப ஆறான சின்ன குழந்தைகள் சொன்னா கூட ஐயோன்னு சொன்னா நீலமேனி ஐயோன்னு சொல்லு அப்படிமா. அது என்னன்னு கேட்கும். உடனே கதை சொல்லலாம். அப்ப நீலமேனி ஐயோ நிறகொண்டதின் நெஞ்சினையேன்னு ஆழ்வார்களுடைய அத்தனை ஆச்சரியமான செஞ்சொல்லை கேட்டோம். மீண்டும் கேட்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.